வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். முட்டைக்கோஸ் சட்னி. பொதுவா முட்டைக்கோஸ்ல குழம்பு வைப்பாங்க, கூட்டு வைப்பாங்க, இல்ல அவியல் பொரியல் மாதிரி செய்வாங்க. இன்னைக்கு முட்டைக்கோஸை வச்சு நம்ம வித்தியாசமா ஒரு சட்னி ரெசிபி தான் ட்ரை பண்ண போறோம். முட்டைக்கோஸ் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி சட்னி ரெசிபி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சுத்தமாவே இது எந்த காயில சட்னி செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறதே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்டாவும் இருக்கும். நான் ஆல்ரெடி முட்டைக்கோஸை வச்சு ஒரு சில ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சட்னி ரெசிபிஸ் நிறைய பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ரெண்டோட பிளேலிஸ்ட் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ பட்டன்லயும் தரேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. இப்பதான் நம்ம வீடியோவை முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நம்மளோட வீடியோவை மிஸ் பண்ணாம நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். இப்ப வாங்க இந்த சூப்பரான முட்டைக்கோஸ் சட்னியை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த சட்னி செய்யறதுக்கு நம்ம அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் ஹீட் ஆன உடனே இதுல 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு, 1/2 ஸ்பூன் தனியா சேர்த்திருக்கேன். இது எல்லாம் சேர்ந்து நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். அடுப்பை கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷமாவது ஆகும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பருப்பு நல்ல எண்ணெயில வறுபட்டுருச்சு. இதுல ஒரு துண்டு இஞ்சியை நம்ம சேர்த்துக்கலாம். இதோட நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணியிருக்கோம். இதையும் சேர்த்து வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்குவோம். இப்ப பாருங்க, நல்ல வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கியாச்சு. இப்ப இதுல ஒரு 4 வரமிளகாயும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு வதக்கினா கூட போதும். இப்ப நம்ம போட்டிருக்க வெங்காயமும் மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம ஒரு 1/2 தக்காளியை இதுல சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சேர்க்கிறது டேஸ்டுக்காக தான். சட்னியோட டேஸ்ட்டுக்கு தக்காளி சேர்த்தா நல்லா இருக்கும். இந்த தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு புளிப்புக்கு தேவையான புளியை சேர்த்துக்கணும். நான் இன்னைக்கு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இந்த சட்னிக்கு புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனால காயோட குவாண்டிட்டி அப்புறமா உங்களோட புளிப்பு டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க புளியை கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ புளியும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம இதுல கருவேப்பிலை கொஞ்சமும் மல்லித்தலை கொஞ்சமும் இப்போ சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இது வதக்கினா போதும். அதிகமா வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப 1 நிமிஷமா வதக்கியாச்சு. இப்ப இதுல நம்ம வெட்டி வச்சிருக்க முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் முட்டைக்கோஸை பாதியா வெட்டிட்டு அந்த பாதியை நல்ல சின்ன சின்ன பீசஸா நல்லா வெட்டி வச்சிருக்கேன். இப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா வெட்டினாதான் வேகிறது சீக்கிரமா வெந்துடும். சேர்த்துட்டு இதோட கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுவோம். கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்காவது இதை வேக விடணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். அப்பப்போ ஓபன் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருப்போம். இப்ப முட்டைக்கோஸ் போட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்க, ஓரளவு நல்ல வெந்து வந்திருக்கு. இப்ப நம்ம இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப திருப்பியும் மூடி போட்டு மூடி இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். அகைன் ஒரு 2 நிமிஷம் வெந்திருக்கு. இப்ப பாருங்க, நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். முட்டைக்கோஸ் நல்லா வெந்து சுருங்கி சூப்பரா வந்திருக்கு. நம்ம போட்ட அளவை விட அப்படியே சுருங்கி பாதியா வந்திருக்கு. அவ்வளவுதான், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். ஆஃப் பண்ணிட்டு இந்த காயை நல்லா ஆற வச்சுட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இதை மிக்சி ஜார்ல மாத்தி அரைச்சு எடுத்துக்கலாம். பொதுவா இதுக்கு தண்ணி தேவைப்படாது. அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமா ஊத்தி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்குவோம். இப்ப பாருங்க, சட்னியை நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப இதை தாளிச்சு விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டியில 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு
எண்ணெய் ஹீட் ஆனவுடனே கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலையை போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த சட்னி மேல கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்ப பாருங்க இந்த சட்னி வந்து எந்த அளவுக்கு பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. இது பாக்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே நேரத்துல ரொம்ப ஹெல்தியும் கூட. இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.